வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவை யோகால. நாம உட்கார பொசிஷன்ஸ் எவ்வளவு முக்கியம்னுட்டு டெய்லி லைஃப்ல பார்க்கலாம். நீங்க சாப்பிடும்போது சமணக்கால் போட்டுக்கிட்டு கீழே தரையில உட்காந்து சாப்பிடும்போது அது ரொம்பவே பெனிஃபிட். ஏன்னா உங்களோட பாடியில செரிமான சக்தி அது நிறையவே அதிகரிக்கும். இதே நீங்க சோஃபால உட்காந்து சாப்பிடும் போது எப்பவுமே அந்த செரிமான சக்தி நிறையவே இருக்காது. ஏன்னா நீங்க சோஃபால கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இப்படி பின்னாடி போய் உட்காருவீங்க. அந்த மாதிரி பின்னாடி போய் உட்காரும் போது இந்த மேல் வயிறு கொஞ்சம் அடிபடும், அதாவது மடங்கும். அந்த மாதிரி மடங்கும் போது நீங்க சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா சீராகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இதே நீங்க சமணக்கால் போட்டுக்கிட்டு நீங்க கீழே உட்காந்து சாப்பிடும் போது இந்த பொசிஷன்ஸே உங்களுக்கு அந்த செரிமான சக்தியை அதிகரிக்கும். நம்ம உட்காந்துட்டு இருக்க பொசிஷன்ஸ் அர்த்த பத்மாசன், பூர்ண பத்மாசன்லயும் உட்காரலாம். அதாவது நார்மலா 2 காலையும் மடிச்சு இப்படி நீங்க உட்கார்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது இது கரெக்டா இருக்கும். ஆனா நிறைய வெயிட் போட்டவங்களுக்கு தைஸ், ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பத்மாசன் இஸ் நெவர் ரெக்கமெண்டட். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களை ஆங்கிள் போன்ல இருக்கிற நரம்பு தொட வரைக்கும் ரொம்ப ஜிவ்வுன்னு வலி ஏற்படும். அந்த மாதிரி வலி ஏற்படுறது உங்களுக்கு எப்பவுமே ஹெல்தியானது இல்லை. சோ அதுக்காக தான் அர்த்த பத்மாசன், அதாவது ஒரு கால் மட்டும்தான் கீழே. சோ சிம்பிளா ஒரு கால் மட்டும் மேல எடுத்து போட்டுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய நேரம் வலிச்சிடுச்சுன்னா அதை கீழே இறக்கிட்டு இன்னொரு காலை மேல போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் பத்மாசன் எல்லாருமே பண்ண முடியாது. ஆர்த்தரைட்டிஸ், தொட கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்க, இல்ல ஆங்கிள்ல உங்களுக்கு வலி இல்ல பிராக்சர், அதாவது இல்ல காஃப்ல ஏதாவது அடிபட்டு இருந்தா நீங்க பண்றதுக்கு அவசியமே இல்லை. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வலி தான் ஏற்படும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற முத்ரா ஹேர் லாஸ் முத்ரா. சோ ஹேர் லாஸ் நிறைய பேருக்கே இருக்கு. ஆண்கள் இருக்கட்டும், பெண்கள் இருக்கட்டும், இவங்களுக்கு ஹேர் லாஸ் என்ற பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தண்ணியில இருக்கிற பிரச்சனை. தண்ணியில ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட அந்த கெமிக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ் மாற மாற அது உங்களுக்கு தலைகளுக்கு ஒத்துக்காது. பொல்யூஷன், உங்க சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா அந்த கெரட்டினுக்கு உங்க ஸ்கேல்ப்க்கு சேர வேண்டிய என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கோ அது கரெக்டா சேராத பட்சத்துல கூட உங்களுக்கு ஹேர் லாஸ் நிறைய வரும். சோ இந்த மாதிரி ஹேர் லாஸ் பிரச்சனைக்கு நிறைய ஆசனாஸ் இருக்கு, முத்ராஸ் இருக்கு. சோ ஆசனாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பர்டிகுலர் முத்ரா. இத பாலாயம் முத்ரான்னு சொல்லுவாங்க. பாலாயம் முத்ரா சிம்பிள் முத்ரா. ஆனா அத காலையில பண்ணும்போதுதான் அந்த ஆக்டிவேட் ஆகும் அந்த நரம்புகள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நீங்க பாலாய முத்ரா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சோ பாலாய முத்ரா பண்றதுக்கு எல்லா ஃபிங்கர்ஸ், கட்டை விரலை தவிர்த்து மத்த எல்லா ஃபிங்கர்ஸும் 4 விரலும் இன்னொரு கைகள்ல இருக்கிற விரலோட நுனிகள்ல சேர்ந்து ரப் பண்றது. அதாவது உங்களோட நெயில்ஸ் கொஞ்சம் அடிபடாம அந்த டிப் டு டிப் ரப் பண்றதுதான். நெயில்ஸ ரப் பண்றது இல்ல. நெயில்ஸ ரப் பண்றது பாலாயம் யோகா இல்ல. அதோட டிப் டு டிப்ப ரப் பண்ணிட்டு இருக்கணும். இத மாதிரி டிப் டு டிப் ரப் பண்ணும் போது உங்க கட்டு விரல் இதுல வரவே வராது, வெளியே தான் இருக்கும். கட்டு விரல் ரப் ஆகும் போது நிறைய ஹீட் ஜெனரேட் ஆகும். அது அகெயின் ஹேர் லாஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லும் இல்லை. சோ ஹேர் லாஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க எல்லா விரல்களையும் சேர்ந்து ரப் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வெறும் வயிற்றுல காலையில நீங்க இந்த மாதிரி ரப் பண்ணும் போது உங்க கட்டு விரல் படாம இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களோட ஹேர் லாஸ்க்கு இது ஒரு நல்லவே ரெமெடியாவே இருக்கு. சோ இன்னைக்கு இன்னொரு முத்ராவையும் நம்ம பார்க்க போறோம். அந்த முத்ரா பேரு ஆப்னவாயு முத்ரா. ஆப்னவாயு முத்ரா இது ஒரு பெரிய சேவிய முத்ரானே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு லைஃப் சேவிங் முத்ரா. நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த முத்ரா பெஸ்ட். அதுவும் 45 நிமிஷம் டெய்லி இந்த முத்ரால மூச்சு பயிற்சி எடுக்கும் போது உங்களோட ஹார்ட், அதாவது ஹிருதயத்துக்கு போற வலிமை ரொம்பவே அதிகரிக்கும். அதுல இருக்கிற நாடி, நரம்பு, தசைகள், வால்வ்ஸ், கொலஸ்ட்ராலோட கண்ட்ரோல், எவ்ரிதிங் வில் பி மெயின்டைன்ட். சோ ஆப்னவாயு முத்ரா ஹார்ட் அட்டாக்ஸ் இல்ல ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்தவங்களுக்கு ஆப்னவாயு முத்ரா இது ஒரு பெஸ்ட் முத்ரானே சொல்லலாம். ஏன்னா இன்னொரு பிரச்சனை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளமும் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க உட்காந்துட்டே இருக்கணும் இல்ல படுத்துட்டே இருக்கணும். அப்பதான் ரெஸ்டிங்ல இருந்தாதான் அவங்களுக்கு சீக்கிரமா அவங்க குணமாகறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். சொல்லும் போது சாப்பிடுறது, படுத்துக்கிறது அந்த டைம்ல உங்க மார்பு பகுதியில கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் சேரும். சோ ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கேஸ் பிரச்சனையும் கூட சேர்ந்து வர்ற வாய்ப்பு அதிகரிக்கும். சோ அந்த மாதிரி இதுக்கு ஆப்னவாயு முத்ரா பெஸ்ட் முத்ரா. சோ இதை எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். அதாவது உங்களோட விரல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரல் 4 ஃபிங்கர் இது இங்கே மடங்கும்.
அதாவது உங்க கட்டை விரல் இருக்கிற இடத்துல இது மடங்கும். இந்த மாதிரி மடங்கும் போது இந்த மிடில் ஃபிங்கர் அப்புறமா உங்க மோதிர விரல் இதோட டிப் அதாவது நுனி இத டச் பண்ணும்போது சுண்டு விரல் மட்டும் வெளியே இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு தடவை காட்டுறேன். உங்களோட ஆள்காட்டி விரல் கீழே, உங்களோட மிடில் ஃபிங்கர் அண்ட் உங்க ரிங் ஃபிங்கரோட நுனிகள் அதாவது டிப் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கும் போது சுண்டு விரல் வெளி. ஒரு கையில ஒரு வாட்டி முத்ரா பிடிச்சிங்கன்னா 50%, ரெண்டு கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது 100% பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி முத்ரா பிடிக்கிறது தான் ஆப்னவாயு முத்ரா. இந்த முத்ராவை நீங்க உங்களோட துடைகள்ல கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு மூச்சு பயிற்சி அதாவது மூச்சு உள்ள வெளியே அந்த மாதிரி மெதுவா ஒரு 3 நிமிஷம் டெய்லி, 5 நிமிஷம் டெய்லி, மேக்சிமம் 45 நிமிஷம் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் அட்டாக் சர்வைவர்ஸ், அதோட சேர்த்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் வர்ற வாய்ப்புகள் இருக்கிற பேஷண்ட்ஸ்களுக்கு ஆப்னவாயு முத்ரா ஒரு நல்ல முத்ராவாவே இருக்கு. இதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் எப்பவுமே தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்க பாலாயம் யோகா, ஹேர் லாஸ் ப்ராப்ளம், ஆப்னவாயு முத்ரா, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் சர்வைவர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கிற இந்த முத்ராஸ் எல்லாம் நீங்க பார்த்து நாளைக்கு இன்னொரு ஆசன பிராணாயம்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.